இப்போ மீண்டும் ஆர்பிஐ வந்து இந்த தங்க நகை அடகு வைக்கிற விஷயங்கள்ல இவ்வளவு கெடுபடி காட்டுறாங்க சார். மீண்டும் மீண்டும் இப்போ 9 ரூல்ஸ் வந்திருக்கு. இது எல்லாமே மக்களுக்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. இது எப்படி முதல்ல நீங்க பாக்குறீங்க? இந்த விதிமுறைகளை யாரு வரவேற்கிறாங்கன்னு பார்த்தாலே இது யாருக்கு சாதகமாக இருக்கும்னு தெரிஞ்சிடும். இதை வரவேற்கிறது முதல்ல சிஜே நந்தகுமார்னு சொல்லக்கூடிய பைனான்ஸினுடைய டைரக்டர், மேனேஜிங் டைரக்டர். அப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நீங்க சொன்ன மாதிரி இந்த 9 விதிகளுக்கு முன்னாலேயே இது வந்து டிராஃப்ட் கைட்லைன்ஸ் சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம கருத்து தெரிவிக்க வேண்டியது இருக்கு, மறுப்பு தெரிவிக்க வேண்டியது இருக்கு. பட் இதுக்கு முன்னால நடந்தது ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால இந்த விவசாய கடன் என்பது, நகை கடன் வந்து நிறைய பேங்க்கள்ல விவசாய கடனா கொடுத்துட்டு இருந்தாங்க. குறைஞ்ச வட்டி இருந்தது. அந்த வட்டிக்கு வந்து நீங்க டைமுக்கு திருப்பி கட்டிட்டீங்கன்னா 3% இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் சொல்லி அரசாங்கமே கொடுத்தது. அதை நடத்திட்டாங்க. ஸோ அப்போ சாதாரண மக்களுக்கு குறைந்த வட்டியில கடன் கிடைக்கிறது என்பது இருந்த ஒரு வாய்ப்பை மூடிட்டாங்க. 2வது செப்டம்பர் 30 2024 புதுசா ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. நீங்க வந்து ஒரு வாங்கின லோனை முழுமையா வட்டியோட திருப்பி கட்டிக்கிட்டு தான் அடுத்த லோனு அன்னைக்கு கூட வாங்க முடியாது, அடுத்த நாள் தான் வாங்க. 24 மணி நேரம் கழிச்சு. 24 மணி நேரம். இப்ப நான் வந்து கண்கூடா பார்த்துருக்கிறேன். நிறைய பேரு இந்த நகைக்கடன் வைக்கிறதுக்கு வர்றவங்க யாரு பெரும்பாலும் ஒரு அவசரத்துக்கு ஒரு ஆஸ்பத்திரி செலவா இருக்கலாம், இல்ல இப்போ இந்த சீசன் பாத்தீங்கன்னா பிள்ளைகளை காலேஜ்ல சேர்க்கறது, இதுக்கு பேங்க்ல இருந்தோ வேற எங்கேயும் கடன் கிடைக்கிறது இல்ல, உறவினர்களும் கடன் கொடுக்கறது இல்ல. அப்படின்னும் போது அவங்க வந்து இருக்கக்கூடிய கொஞ்சம் நகையை வச்சு கொண்டு வந்து பேங்க்ல லோன் கேட்கறதுக்கு வரலாம். இப்போ அதுல வழக்கமா நடக்கிறது என்னன்னு சொன்னா 12 மாசத்துக்குள்ள திருப்பணும் அப்படின்னு சொல்றோம். திருப்ப முடியலன்னும் போது 12வது மாசத்துல வந்து அந்த வட்டியை மட்டும் கட்டிட்டு இதை நீங்க புதுப்பிச்சு வச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. புதுப்பிச்சு கொடுத்துரும். புதுப்பிக்கிறதுன்னும் போது என்ன செய்வோம்னு சொன்னாக்கி இப்பதான் ரேட்டு கூடிக்கிட்டே தானே போகுது நகையினுடைய. ஸோ போன தடவை சப்போஸ் 10,000 ரூபா வாங்கியிருந்தாங்கன்னா இந்த தடவை ஒரு 15,000 ரூபா அந்த ரேட் அடிப்படையில் கொடுத்துருவோம். அப்போ அது மக்களுக்கு உதவியாக இருக்கு. இப்போ அதை நிறுத்திட்டாங்க.